யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எழுந்து கட்டுவோம் என்கிற நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 16:15 நீங்கள் உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார். என்ன நற்செய்தி? மரணத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்து மட்டுமே உயிரோடு எழுந்தார். இதுதான் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாரத நாட்டில் ஏராளமான ஜனங்கள் எங்கே போனால் விடுதலை கிடைக்கும், எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும், எங்கே போனால் என்னுடைய ஜாதகம் சரியாகும், என் சாப நிலை சரியாகும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 4:12 தெளிவாக எழுதியிருக்கு, மேலே வானத்திலேயும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாதபடி வேறு நாமம் கிடையாது. அது மாத்திரமல்ல, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தவர்களுக்கும் இலவசமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே சர்வ ஜனங்களின் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க கூடியது என்று சொல்லி 1 யோவான் 1:7-8 ஆகிய வசனங்களில் நான் வாசிக்கிறோம். யோவான் 1:29 ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை குறித்து யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். இயேசு தெளிவாக சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரான் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த மாபெரும் நற்செய்தியை நம்முடைய பாரத தேசத்து மக்களுக்கு நேரடியாக சொல்லுகிற பணிகளில் SMPM மிஷனரி இயக்கம் ஈடுபட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வட இந்தியாவுக்கு வர முடியாமல் இருக்கலாம், ஆனால் வட இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடைசி கட்டளை நிறைவேற்றுகிற பணிகளில் என்னுடைய ஆஸ்திகள் மூலமாக ஒரு மிஷனரியை ஸ்பான்சர் பண்ணலாம், ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வைக்கலாம், கிராமங்களில் ஆலயங்கள் கட்டலாம். 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அருமையானவர்களே, ஆலயம் இல்லை என்றால் ஆராதனை நடத்தாதிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம். ஆகவே இந்த கடைசி காலங்களில் அருமையானவர்களே, நீங்கள் வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகுனீங்கன்னா ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டாயம் கட்டலாம். நீங்கள் வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தீங்கன்னா அருமையானவர்களே, ஒரு ஆலயத்தை நீங்கள் கட்டாயம் கட்டலாம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நீங்கள் பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வைத்து நடத்துகிறீர்கள் என்றால் ஆண்டுக்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பலாம். பார்த்துக்குங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ப 3 லட்சம் 5 லட்சம் 7 லட்சம் என்று சொல்லி பணித்தளங்களில் ஆலயங்களை கட்டுகிறோம். எழும்பி வாருங்கள், 3 மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சு இந்த ஊரில் கட்டி முடிச்சிருக்கோம் வாங்கன்னு சொல்லி நாங்கள் அழைப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, ஸ்பான்சர்ஷிப் எதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 15 ஆலயம் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வேலைகள் நிற்கக்கூடாது. ஆகவே ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு தேவை. அதோடு கூட மிஷினரிகள் அனுப்பி வைக்கிறதுக்கு 3000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அருமையானவர்களே 600 ரூபாய் தேவை. முழுமையாக பொறுப்படுத்திங்கன்னா 1200 ரூபாய். மிஷினரியுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரின் நற்செய்தி ஊழியங்களுக்காக நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்காக செலவு செய்வோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நடந்த ஒரு சம்பவம். அந்த அம்மா ஒரு குஷ்டரோகி பார்த்துங்க, அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துட்டு ஒரு தேவைக்காக வெளியே பைபிளில் நிற்கும்போது எல்லா விசுவாசிகளும் அவங்களால முடிஞ்ச காணிக்கை போட்டு போனாங்க. ஆனால் கடைசி இந்த சகோதரி கீழே இருந்து கூப்பிட்டாங்க, அண்ணா இந்த காணிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சொன்ன அந்த நற்செய்தி ஊழியத்திற்கு எனக்கும் ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்லும்போது அந்த அண்ணன் சொன்னாங்க, மகளே அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்கம்மா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி பிச்சை எடுத்து சேர்த்த பணம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அதுதான் செலவுக்கு, நீங்கள் கொண்டு போங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்க. நீ சொல்கிற நற்செய்தி ஊழியத்தில் எனக்கும் பங்கு வேணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சற்று யோசிங்க. இந்த நற்செய்தி பணியில் கிறிஸ்தவர்களாக நம்ம ஒவ்வொருவருக்கும் பங்கு வேணும். பார்த்துக்குங்க. ஆகவே ஏதாவது ஒரு விதத்தில் மிஷனரி பணியில் உங்களை ஈடுபடுத்தும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 691. அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தொலைபேசி எண் 944737 7550 904386 7550. அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களோடு கூட சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஞானமாய் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 15-16 எழுதும்போது,
நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அவர் ஆலோசனை சொல்கிறார். அருமையானவர்களே, எபேசு பட்டணத்தில் நிறைய கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு கிரேக்கர்களுடைய தத்துவங்கள் நிறைய தெரியும். இப்படி தெரிஞ்சதுனால அருமையானவர்கள் அடிக்கடி தத்துவங்கள் பேசுவாங்க, நிறைய தேவையற்ற காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். இப்படி நேரங்களை வீணாக்கி கொண்டிருந்தார்கள். இது பவுலை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொருவரும் பிரயோஜனமான நேரங்களே நம்முடைய நேரங்களை செலவு செய்ய வேண்டும். ஆகவே தான் எபேசு திருச்சபையில் இருந்த அந்த திருச்சபை குடும்பங்களுக்கு கடிதம் எழுதும்போது நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒரு கிரேக்க தத்துவம் ஒன்று உண்டு பார்த்துக்குங்க. அது என்னன்னா, அருமையானவர்களே, ஒருவன் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பான் பார்த்துக்குங்க, அவனுக்கு குடுமி முன்னால் வைக்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறவனை பிடிக்கணும்னா அவனை முந்தி அவனுடைய குடுமையை நீங்கள் பிடிச்சாதான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இன்றைக்கி இந்த உலகத்தில் பயங்கர ஜாப் அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அருமையானவர்களே, நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் நிறைய டெக்னாலஜி இருக்குது, இன்னும் வேலை போயிடும்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், ஆனால் அருமையானவர்களே, திறமையாக செயல்படுகிறவர்களுக்கு இன்னும் வேலை வாய்ப்பு இருக்குது பார்த்துக்குங்க. இது என்னால் ஆழமாக சொல்ல முடியும். ஆகவே நம்ம எல்லாருமே ஏதோ லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்றதோடு இல்லாதபடி மேலும் மேலும் இன்னும் புதிய அட்வான்ஸ் டெக்னாலஜியை எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு லேர்னிங் ஹார்ட் நமக்கு தேவை பார்த்துக்குங்க. நீங்கள் பைபிள் வாசித்து ஜோம் பண்ணிங்கன்னா அவனு நிச்சயமாக உங்களுக்கு அந்த லேர்னிங் ஹார்ட்டை அவனோட நிச்சயமாக தருவார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நாட்களை தேவையில்லாமல் இந்த செல்ஃபோனில் கம்ப்யூட்டரில் என்ன இப்போ நம்ம பார்க்குறோம், எதுக்கு இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோன்ற ஒரு அறிவு இருக்குன்னா முறையாக நம்ம அதை பயன்படுத்தும். பார்த்து இல்லைன்னா நிறைய நேரங்களில் யூடியூப்பை பார்த்து நம்ம நேரங்களை வீணாக்குகிறோம். அருமையானவர்களே, தேவையற்ற சினிமாவை பார்க்குறோம் பார்த்துக்குங்க, நிறைய தேவையற்ற படங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதில் நம்ம கவனமாக இருப்போம், நம்முடைய நேரங்களை முறையாக பயன்படுத்துவோம். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஸ்பானிய மொழியில் யூபி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அது ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பறவை பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அந்த பறவையினுடைய அந்த கறி ரொம்ப சுவையாக இருக்குமாம். அதனால் என்ன செய்வாங்களாம், அந்த பறவையை பிடிக்கிறதுக்கு நிறைய முறைகளை கையாளுவார்களாம் பார்த்துக்குங்க. அந்த நிறைய முறைகளை கையாண்டு அது ஏமாந்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அதை பிடித்து அதை சமைச்சு சாப்பிட்ருவாங்களாம் பார்த்துக்குங்க. இதை குறித்து சொல்லும்போது அந்த பறவைக்கு நிறைய ஞானங்கள் மறைக்கப்பட்டிருந்தது, அதனால தான் முட்டாள்தனமாக நடந்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்பானிய மொழியில் பார்த்திங்கன்னா முட்டாள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் யூபி அப்படின்னு சொல்லி வைத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களை, இப்படி முட்டாள்தனமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நேரங்களை செலவு செய்யக்கூடாது பார்த்துக்குங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நீர்க்கோழின்னு சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நிறைய நேரங்களில் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளே பலர் ஒளிந்து கொள்கிறோம். இன்னும் நிறைய பேர் செல்ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க பார்த்துக்குங்க. இது ஞானமற்ற செயல். அருமையானவர்கள், ஒருவேளை தொழிலில் கடன் வந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் மாட்டியிருக்கலாம். அதுக்காக உங்களுடைய சொந்த நெருங்கிய நண்பர்கள் உங்களோட தொலைபேசியில் கூடும்போது கூட நீங்கள் ஃபோன் எடுக்காமல் இருக்கீங்க. சில நேரங்களில் ஊழியக்காரன் கூப்பிட்டாலும் எடுக்கிறதில்ல, ஏன்னா அவர் பணம் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பணங்கள் உங்களுடையது, நீங்கள் அதை வைத்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோனை எடுத்து தைரியமாக பேஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். வள்ளியூரில் ஒரு அண்ணன் உண்டு, ஞானராஜன், அவங்க சொல்லுவாங்க, யாரெல்லாம் ஃபோனை பண்ணால் எடுக்காமல் பிரச்சனையிலிருந்து தப்புறதுக்காக அதை ஃபோனை எடுக்காமல் இருக்கான், அதெல்லாம் ஒரு நாள் விளங்கவே மாட்டான் அப்படிம்பாரு. என் அன்புக்குரியவர்களே, தைரியமாக நாம் முன் நின்று, அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள். துன்மார்க்கர்கள் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. நாம் தேவனுடைய பிள்ளை. அப்படி இருக்கும்போது ஏன் நாம் இந்த காரியத்துக்கு ஒளிந்து கொள்ள வேண்டும், ஏன் பயப்பட வேண்டும்? ஆகவே அன்பானவர்களே, இதில் நீங்கள் திடமனதாக இருங்கள். நேரங்களை வீணாக செலவு செய்யாதபடி பிரயோஜனமாக செலவு செய்யுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக நாம் நிறைய முயற்சி எடுக்க வேண்டும் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, பைபிள் வாசிக்கலாம். இன்னும் நீங்கள் ஆன்லைனில் போய் அருமையானவர்களே என்ன புதிய காரியங்கள் இருக்குது, பேப்பர் தேடும்போது கூட பார்த்தீங்கன்னா பேப்பரில் என்ன புதிய காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து செய்தீங்கன்னா நிச்சயமாக அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, நம்மை விட
தொழிலில் வளர்ந்து போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இல்லை என்றால் போட்டி நிறைந்த உலகத்தில் அருமையான சிலர் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நல்ல ப்ரொமோஷனில் போயிட்டே இருப்பாங்க. அவங்களே நாம் பார்க்க வேண்டும். சிலர் நினைக்கிறோம் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, அங்கே விதி நல்லா இருக்குன்னு சொல்லி. விதியும் கிடையாது, கத்திரிக்காயும் கிடையாது. அருமையானவர்களே, நம்ம ஜெபிக்கணும், முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அருமையானவர்களே, நமக்குள்ள அந்த ஒரு முயற்சி, அந்த ஒரு திட்டங்கள் இருந்தால் தான் நம்ம முன்னே வர முடியும். பத்துக்கு என் அன்புக்குரியவர்களே, கனவு காணுங்கள்னு சொல்லி நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அடிக்கடி சொல்லுவார் ஒரு வார்த்தை. அதுக்கு ஒன்றும் பணம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நாம் எல்லாருமே அருமையானவர்களே, நம்முடைய எதிர்காலங்களை குறித்து சிறப்பான கனவுகளோட நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் ஞானமுள்ளவர்களாக, இந்த உலகை எட்டி பிடிக்கிறவர்களாக, உலகை ஜெயிக்கிறவர்களாக, எல்லாவற்றுக்கு மேலாக நித்திய வீட்டுக்கு போகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம செயல்பட முடியும். பார்த்துக்குங்க அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட மாபெரும் கிருபைகளை, ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்தருள்வாராக. ஒரு நாள் நாம் ஆண்டவரை சந்திக்கும் போது, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா, என் எஜமானுடைய இளைப்பாறுதலில் நீ பிரவேசி என்று ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லணும். பார்த்துக்க, ஸ்தேவானை குறித்து கடைசி நேரத்தில் அவர் கல்லெறிஞ்சு கொள்றக்கா போகும்போது கூட கெட்ட பேச்செல்லாம் பேசி ஓடிப்போணும்னு நினைக்காம அவர் ஃபேஸ் பண்ணி நிற்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? கர்த்தரா இயேசுவே, என் ஆவியை நீ ஏற்றுக்கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அவர் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணும்போது அருமையான அந்த வட்டாரத்தில் இருந்த நிறைய பேருடைய இருதயங்களில் மாற்றம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஸ்தேவானுக்குள்ளாகவும் ஒரு ஆழமான பிடிப்பு பத்திடுங்க. எவ்வளோ நம்பிக்கை என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை! அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட நம்மள ஒவ்வொருவரும் காணப்படுமோ என்றால் நமக்கு முன்பாக இருக்கிற போட்டி நிறைந்த உலகத்தை எளிதாக ஜெயித்து விடலாம். கடல் அலையை எப்படி தாண்டுவார்களோ அதே போல் தாண்டலாம். கொஞ்சம் ஏமாந்துட்டா கடல் அலை நம்ம இழுத்து கொண்டு போய்விடும். என் அன்புக்குரியவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமாய் நடவுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராய். நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வசனங்களை கேட்ட எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவரே 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். ஆண்டவரே, என்னிடத்தில் வருகிறவர்கள் ஒருவரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர், வந்த அத்தனை பேரையும் அரவணைத்து திடப்படுத்தி ஆசீர்வதித்து என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி அனுப்பினீரே. அந்த சமாதானம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய இதயத்திலையும் நிரம்ப இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் வெறுத்து போய் எனக்கு எது நடந்தாலும் வாய்க்கலையே, மற்றவங்கெல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்களோன்னு சொல்லி மற்றவங்களை குறித்து யோசித்து அவர்கள் மேலே பொறாமைப்படாதபடி ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கும் பாதைகள் என்ன என்று சொல்லி ஜெபத்தில் போராடி உம்முடைய பிள்ளைகள் முன்னேறுவதற்கு ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விட வளர்ந்தவர்களுடைய முன்னுதாரணங்களை, அவருடைய நல்ல பேச்சுக்களை, செயல்களை கவனித்து பார்த்து அவைகளை பின்பற்றுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆனால் தேவையற்ற முறையில் நிறைய நேரங்களில் ஒழிச்சிடறோம். ஆண்டவரே, பிரச்சனைகளை மறைக்கிறதற்காக ஃபோன் பண்ணால் கூட எடுக்காமல் இருக்கும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட தவறுகளை இனிமேல் செய்யாதபடி தைரியமாய் நிற்கும்படி நாங்கள் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனை சார்ந்து வாழுகிறவர்கள், தேவ ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறவர்கள் என்கிற மகிழ்ச்சியோடு காணப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே நீர் கிருபை செய்வீராக. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று எழுதியிருக்கிறது. உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலையும் பதறாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?